மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு மனசு அப்படியே ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே இருக்க போகுது. இந்த கோச்சார கிரகங்களுடைய வலிமை அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் கூட சுக்கிரன் 4ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். அப்போ வரன் தேடிக்கிருக்கீங்க, உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலே என்ன பண்ணுது, அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் உறுதி செஞ்சு தருது. அதே போல் உங்களுடைய கணவர் சரியாக வேலைக்கு போக மாட்டேங்காரு, வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்க மாட்டேங்காரு, வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை சொல்லி இடமாற்றம் ஆகிட்டே இருக்கார் அப்படின்னு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய கணவர் சரியான வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக கிரகநிலையில் சூப்பராக இருக்குது. அதேபோல் மகர ராசி அன்பர்களுடைய மனைவி புதியதாக அரசாங்க வேலையில் சேர்வது அல்லது ஏதாவது ஒரு புதிய பொறுப்பு வாங்குவது இதெல்லாம் கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. அதாவது இவ்வளோ நாட்கள் தனித்து போராடினீங்க, உன் கூட இருந்தவங்களாம் சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனால் இந்த வட்டம் ஒரு டீமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எப்பொழுதுமே மகரத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்குனே ஒரு டீம் இருக்கும். அதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கேருந்து தான் வருவாங்க தெரியாது, குடுன்னு ஓடி வந்து ஒட்டிக்கிடுவாங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் அனுபவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அதை அப்படி அல்வா மாதிரி பாதியை பிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு டீம் உருவாகும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாத்தையும் ஓப்பன் டிக்ளர் ஸ்டாப் அப்படிமோ. ஏன்னா நம்ம மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறனால, ஒளிமுறை இல்லாமல் வாழ்கிறனால தான் வாழ்க்கையில் எங்கேருந்து அடிக்காங்க, எங்கேருந்து நம்மளை தட்டுறாங்க, எங்கேருந்து நம்மளை அடிக்க பிளான் போடுறாங்க, எதுவுமே புரியாத ஒரு புதிருக்குள்ளே மாட்டியிருக்க வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படுது. அப்போ இந்த நிலையிலிருந்து எப்போ மாறுவோம், எப்போ நமக்காக வாழ்வோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கை ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான மகிழ்ச்சி, உங்களுக்கான செயல்பாடு கிரக ரீதியாக உண்டாகும். அதே போல் யார் யாரெல்லாம் தங்க நகை அடமானம் வச்சுருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் தங்கத்தை கொடுத்துட்டு ஏமாந்து அமர்ந்திருக்கீங்களோ, உங்களுடைய தங்க நகையை மீட்டுவதற்கான வாய்ப்பு, நகை அடகு மீட்டு உங்களுடைய தங்க நகையை நீங்களே கைக்குள்ளே வச்சு சந்தோஷமாக உங்களுக்கு போட்டு நீங்கள் அழகு பார்க்கக்கூடிய தன்மையில் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கும். நம்முடைய மகர ராசி பெண்களுக்கு தனக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை, தனக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு சந்தோஷமான செயல்பாடுகள், நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உறுதி செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இனிமேல் வரப்போகிறாங்க. அவர்களை வரவிடாமல் தடுத்த சூழ்ச்சிகள் இங்கே என்ன பண்ண போகுது, முறியடிக்கப்படுது. சரியா? அதனால் என்னையை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்க ஒரு மனசு ரிலாக்ஸாக இந்த மாதம் தொடக்கத்திலேருந்தே பயணிக்க போகிறீங்க. யார் யாரெல்லாம் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி பயணம் செய்யணும்னு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுடைய பயணங்கள் இனிதாகும், இனிமையாகும், பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தருணம் அற்புதமான தருணம். உங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ சரியான முறையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டை வச்சு கிடையாது, ஒரு மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. சரியா? உங்கள் சுய ஜாதகம் இதுக்கு வலிமையாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய சனி பகவானே அமர்ந்திருக்கனால உங்களுடைய முயற்சி வெற்றி அடைப்போகுது, தடையெல்லாம் நீங்கள் போகுது. ஆனால் நீங்கள் என்னென்னா ஐடியா கேட்குறது நிப்பாட்டணும். இது செய்ய போகிறேன்,
அது செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், அந்த இது செய்யவா வேண்டாமா, அந்த ஐடியாவுக்குள்ளே போகவே போகாது. மற்றவங்கள்ட்ட ஐடியா கேட்க போகவே போகாது. நீங்கள் மனசுக்கு பட்டுச்சா செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள். சரியா? சொல்லிவிட்டு செய்யணும்னு ஆசைப்படாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. இதுதான் பெரிய விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரலாம். டாக்குமெண்ட்னால் சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம், சரியா? அல்லது ஏதாவது கார் வாங்கலாம். ஆனால் வேறு யாருக்காவது டாக்குமெண்ட்டுக்கு கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு சரியான ஒரு காலகட்டம். அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா 6 மாதம் கழித்து நீங்கள் கட்ட வேண்டியது. ஓகேவா? இதில் நிதானமாக இருங்க, சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்துங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்? முழு கவனம் செலுத்த வேண்டும். கரெக்டாக கவனம் செலுத்தி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு நவ கிரகங்களும் அற்புதமாக வழங்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.